ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டான் ஜான். இது செம்ம ஃபன்னான ரொமான்டிக் அடல் காமெடி மூவி. டான் ஜானுங்கிற நம்ம ஹீரோ ஆபாச படங்களுக்கு ஒரு அடிமையாக இருக்கான். ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி இது பண்ணி இந்தளவுக்கு ஒரு செக்ஸிட்டாக இருக்கான். இப்படிப்பட்ட நம்ம ஹீரோக்கு பெண்கள் மேலே வீக்னஸ் இருக்குது. நிறைய பொண்களோட ஒன்றா இருந்தால் கூட அவனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோ பார்பரான ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்க்க முடியாது. ஸோ அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு ஒன்றாக்க நினைக்கிறான். பட் இதில் வந்த சிக்கல் என்ன, கடைசியில் மீராவால் அவன் நினச்சதை பண்ண முடிச்சா? கடைசியில் மீரா லைஃப்பில் என்னதான் ஆச்சு? இவனோட அந்த அடிஷனால இவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த ப்ராப்ளம் என்ன? இதெல்லாம் ரொம்ப அழகாக சொன்ன ஒரு படம் தான் டான் ஜான். சீரியஸ்லி ஒரு சூப்பரான அடல் காமெடி மூவி. ஒரு பான் அடிக்ட் எப்படி இருப்பான், அவன் லைஃப்ல ஏற்படுற சிக்கல் என்ன, அந்த சிக்கல்லேருந்து எப்படி வெளியே வரான் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க டான் ஜான்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான ஜான் மட்டும் காமிப்பாங்க. இவங்க எல்லாருமே டான் ஜான் கூடுவாங்க. ஆக்சுவலாக டான் ஜானுங்கிறது ஒரு நாடகத்துக்கு ஒரு ஃபேமஸான பிளே பாய் கேரக்டர். பொண்ணுங்களை மைக்கி அவங்க செடியூஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ இருக்கான். இவனால அடிச்சனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எத்தனை போதுன்னு தெரியாமல் அதனோடு பண்ணிட்டே இருப்பான். படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட ஒரு லேப்டாப்பில் பார்த்து இருப்பான். அவனை பற்றி அவனே சொல்லுவான், ஒரு பர்ஃபெக்டான வீடியோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் அந்த வீடியோ கூட கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மிஞ்சி யாருமே கிடையாது. அந்தளவுக்கு செம ப்ளஷர் கிடைக்குன்னு சொல்லி அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ வாழ்க்கை ரொட்டீனாக இருக்கும். தினமும் காலில் இருந்துச்சு ஜிம்முக்கு போவான். அவனுக்கு உடம்பு ரொம்ப முக்கியம். அது போய் வீட்டில் க்ளீன் பண்ணி அவன் கார் இருக்குங்களே, அந்த காரில் கண்டிப்பாக ரைடு போகணும். அது போல் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. நம்ம ஹீரோக்குன்னு அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து இவன் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட மஜா பண்ணிக்கிட்டு ஃபுட்பாலாம் பார்த்துருப்பான். அதோட முக்கியம் சர்ச்சுக்கு போகிறது. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி அடிக்ட் இருந்தால் கூட அவன் அடிக்கடி சர்ச்சுக்கு போவான். சர்ச் ஃபாதரை பார்த்து, ஃபாதர் நான் போன வாரம் இந்த தப்புலாம் பண்ணேன், இத்தனை பொண்ணு கூட ஒன்றா இருந்தேன், இத்தனை வாட்டி பண்ணேன், என்ன மன்னிச்சிருக்கு ஃபாதர்னு சொல்கிறப்ப அவரும் மன்னிச்சிருவார். இதான் நம்ம ஹீரோக்கு வேலையே. வாரம் வருவான், மனுப்பி வைப்பான், பண்ண தப்ப திரும்ப பண்ணிகிட்டு இருப்பான். இதுதான் நம்ம ஹீரோ வேலையாக இருக்கும். இது போல் நம்ம ஹீரோ ஒரு பார் டென்டர். நைட்டில் பாருக்கு போய் பொண்ணோட மஜா பண்ணிகிட்டு இருப்பான். அவங்களுக்கு சரக்கு தர மாதிரியே, ஹே பேபி நீ பார்க்க அழகாக இருக்க, உன் நம்பரை கொடுன்னு அவங்க நம்பரை இங்கே வச்சுக்குவேன். அதுக்காக சான்ஸ் கிடச்சா போதும் அந்த பொண்ணோட ஒன்றா இருப்பான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ வாழ்க்கை போயிட்டுருக்கு. இது போல் நம்ம ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க நைட்டு இந்த பார்க்க வருவாங்க. நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நாட்கள் போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்ப்பான். அவள் தான் நம்ம ஹீரோவான பார்பரா. அவள் பார்க்கவே செம்ம அழகா, ரொம்ப காட்சியாக இருக்கா. நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு கூட ஒன்றாக்கு நாசியாக இருக்கும். அதனால் தலைவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு பக்கத்தில் போய் ஜாலியாக பேச ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு நல்லா பேச ஆரம்பிக்கும். ஹே பேபி பக்கத்தில் வீடு இருக்குது, வேணா வாரியா, நீ நைட்டு மட்டும் பொண்ணாக இருப்போம், ஒன்றே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி அந்த பொண்ணு பேச ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு நல்லா தானே பேசிட்டு இருந்துச்சு. பட் நம்ம ஹீரோ ரொம்ப அட்வான்டேஜ் இருக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு பக்கத்தில் போய் பர்மிஷன் எல்லாம் கிஸ்லாம் இருந்துட்டு இருப்பானா. இதை பார்த்து அந்த பொண்ணு வந்துடும். என்னை மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட கோஷ்டங்கன்னு போயிடும். இதை பார்க்க நம்ம ஹீரோ கிடச்சே தெரில. சரி அவள் பொண்ணு என்ன வேறு பொண்ணு கிடைக்க மாட்டான்னு சொல்லி அதே பாரு ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணை மைக்கி நைட் விட்டு கூட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன அமுக்கு டும் கமல் டுமல் தான். பட் என்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் அவன் பார்க்குற அந்த படம் தான். யூஸ்வல் நம்ம பார்க்குற படங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப